வியூவர்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாமா? அகன் பூமி சீரியல்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்க்கலாமா? நம்ம பூமி கோயில்ல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்கப்பா. இனி நம்மளோட வாழ்க்கையா அவ்வளவுதானா, இதுக்கப்புறம் ககன் கூட சேர்ந்து வாழவே மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கோவில்ல உட்கார்ந்து ரொம்ப ஓனா அழுதுட்டு இருக்காங்க. பூமி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சரி, இனி நம்ம ககன் கூட சேர்ந்து வாழுவோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சிட்டு வலையில தூக்கி சாமி பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துல போடுறாங்க. பூமி வலையில தூக்கி போடும்போது அந்த இடத்துல மேட்ச் ஆகி உட்காரல. உடனே அது கீழே விழுந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஓனா அழுகுறாங்க. நான் ககனை உயிருக்கு உயிரை விரும்புறேனே, எனக்கு எதுக்கு இந்த தண்டனை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அழுக, இந்த பக்கம் நம்ம சாரதா தான் வந்துட்டு இருக்காங்க. சாரதா பூமி கிட்ட சொல்றாங்க, இங்க பாரு பூமி, நீ ககனை எவ்வளவு உயிருக்கு உயிரை விரும்பினேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம உங்களுக்குள்ள ஏதோ மனஸ்தாபம் ஏற்பட்டு ஒரு சின்ன பிரச்சனை தான், உங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு விரிசல் வந்திருக்கா, அவ்வளவுதானே தவிர நீ மனசார கடவுள்கிட்ட வேணும்னு வச்சுக்கேன், கண்டிப்பா அந்த கடவுளை ஒன்னையும் ககனையும் சேர்த்து வைப்பாரு. மறுபடியும் மனசார நல்லா நினைச்சிட்டு இந்த வலையில தூக்கி போடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நம்ம பூமி இன்னும் மனசார நல்லா வேண்டிக்கிட்டே வலையில தூக்கி போடுறாங்க. கரெக்டா மேட்ச் ஆயிடுது. உடனே பூமி அதை பார்த்து அளவு கடந்து சந்தோஷப்படுறாங்க. அத்தை, நீங்க கொடுத்த நம்பிக்கையினாலதான் எனக்கு இப்போ புது வழி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம பூமி இதே சந்தோஷத்தோட நம்ம சந்திராக்கு புதுவிதமா சாப்பாடுலாம் சமைச்சிட்டு இருக்காங்க. அப்பாவோட இருந்த நாட்கள் ரொம்பவே கம்மி தான். அவர் கையை பிடிச்சி நடந்தது கிடையாது, அவருக்குன்னு தனியா சமைச்சு எதுவும் போட்டதும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சந்திராக்காக ஆசையா பார்த்து ஒண்ணு சமைச்சிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு சாப்பிடறதுக்காக டேபிள்ல எல்லாத்தையுமே அடுக்கி வைக்கிறாங்க. உடனே நம்ம சந்திரா அந்த இடத்துல வந்துட்டு பூமி செஞ்ச சாப்பாடு சாப்பிட்டுட்டு 25 வருஷத்துக்கு முன்னாடி இதே கைப்பக்குவத்தை நான் சாப்பிட்ட மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க நம்ம சந்திரா. அதே சந்தோஷத்தோட நம்ம பூமியும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அபூர்வா சந்தோஷமா இருப்பாங்களா? கிடையவே கிடையாது. உடனே பூமி கிட்ட போய் சொல்றாங்க, அபூர்வா, இங்க பாரு பூமி, ஆமா உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? உங்க அப்பாக்கு உன் மேல அளவு கடந்த பாசம் இருக்குன்னு நினைச்சிட்டு இந்த வீட்டுக்கு உன்னை கூட்டிட்டு வந்தாருன்னு நினைச்சியா அப்படின்னு உன் மனசுல நினைச்சிட்டு இருக்கியா? அது இல்லவே இல்ல. ககனும் உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டான். அது மட்டும் இல்லாம நீ எங்க போவியோ என்ன பண்ணுவியோ அப்படின்னு உன் மேல போனா போதுன்னு பரிதாபப்பட்டு தான் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. ஆனா நீ என்னன்னா உங்க அப்பாக்கு உன் மேல அளவு கடந்த பாசம் இருக்கு, அதனாலதான் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உன்னை பாத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கியா? கிடையவே கிடையாது பூமி, உன்னோட கற்பனையோட வாழ்க்கையில இருந்து வெளியே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம அபூர்வா. உடனே பூமி சொல்றாங்க, பாரு அபூர்வா, எங்க அப்பாக்கு என் மேல அளவு கடந்த பாசமே இருக்கு, அதனாலதான் நான் கஷ்டப்படும் போது என் கையை பிடிச்சி அவங்க வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்காரு. சின்ன வயசுல இருந்து எங்க அப்பாவோட பாசத்தை நான் அனுபவிச்சதே கிடையாது, ஆனா இப்போ கண்டிப்பா எனக்கு முழு அன்பு கிடைச்சே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம பூமி. இதை கேட்டுட்டு அபூர்வா சொல்றாங்க, நீ கனவு லோகத்திலே இருக்க வேண்டியதான் பூமி, கடைசி வரைக்கும் என்னதான் கனவு லோகத்துல இருந்தாலும் சந்திராக்கு ஒரே பொண்ணு தான், அது என்னோட பொண்ணு நட்சத்திரா மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க அபூர்வா, நீங்க தான் கனவு லோகத்துல இருக்கீங்களா என்னமோ தெரியல, என்னதான் இருந்தாலும் பூமி அவங்களோட பொண்ணு. ஃபர்ஸ்ட் பூமி, அதுக்கப்புறம் வேணா நட்சத்திராவா இருக்கலாம். இங்க பாரு பூமி, நீ எப்போ ககனை கை பிடிச்சிட்டு போனியோ அப்பவே உன தலை முழுகிட்டாரு அவரு, அப்படி இப்படின்னு என்னென்னவோ சொல்லி நம்ம பூமியை வெறுப்பித்துறாங்க இந்த அபூர்வா. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பூமிக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அபூர்வா சொல்றாங்க, இந்த பூமி மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டா, நீ இந்த சந்திராவை கையில பிடிக்க முடியுமா? பூமி பூமி அப்படின்னு சொல்லுவாரு. இந்த சோபா சந்திராவை மேல அனுப்பின மாதிரி இந்த பூமியை அனுப்ப எனக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. நான் இந்த தடவை மட்டும் ஏதாவது பண்ணனா கண்டிப்பா அந்த பழி என் மேலதான் வந்து விழும். அதனால இந்த பூமி என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில இருக்காங்கப்பா நம்ம அபூர்வா. இந்த பூமி இந்த வீட்டுல மட்டும் இல்ல, இந்த ஊர்லயே இருக்க கூடாது, அந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம அபூர்வா. உடனே இந்த இடத்துல நம்ம அபூர்வாக்கு சூர்யாவோட ஞாபகம் தான் வருது. உடனே சூர்யாக்கு கால் பண்ணி, என்ன எஸ்பி சார், உங்களுக்கு போன வேலை மறுபடியும் கிடைச்சிருச்சு போலயே அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே சூர்யா சொல்றாங்க, ஆமா மேடம், எனக்கு போன வேலை மறுபடியும் கிடைச்சிருக்குன்னா அதுக்கு முழுக்க காரணம் நீங்க தானே அப்படின்னு சூர்யா சொல்ல, உடனே அபூர்வா சொல்றாங்க, அப்பனா உனக்கு ஒரு வேலை வந்துருச்சுன்னு நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு உன் மூலமா ஒரு காரியத்தை சாதிக்கணும், அதுக்காக எனக்கு உன்னோட உதவி தேவைப்படுது, நான் எப்போ எந்நேரம் வேணாலும் உன்கிட்ட ஒரு விஷயம் செய்யறதுக்காக கண்டிப்பா கால் பண்ணுவேன், நீ எனக்காக அந்த விஷயத்த மறக்காம செய்யணும், என்ன சரியா அப்படின்னு சொன்ன உடனே சூர்யா சொல்றாங்க, மேடம் என்ன மேடம் நீங்க எப்படி பேசிட்டு இருக்கீங்க, நான் எப்படி உங்களுக்கு உதவி செய்யாம போவேன், போன வேலையை மறுபடியும் எனக்காக நீங்க வாங்கி கொடுத்துருக்கீங்க, உங்களை நான் மறக்க முடியுமா, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இப்போதைக்கு வேலையை பாருங்க, நேரம் வரும்போது நானே உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க அபூர்வா. அபூர்வா யோசிக்கிறாங்க, பூமி இதுக்கப்புறம் தாண்டி என்னோட ஆட்டத்தையே ஆரம்பிக்க போறேன், ஈஸியா இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு ஆட்டமா போட்டுட்டு இருக்க, ஆடு ஆடு எவ்வளவு நாள் ஆட முடியுமா ஆடு, உனக்குலாம் ஒரு முடிவு கட்டதான் நான் இங்க ஒரு பிளான் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் கோயில்ல சாரதா, ககன், பூரி இந்த 3 பேருமே சேர்ந்து ஒரு ஃபேமிலியை மீட் பண்ணிருப்பாங்க. எதுக்காகனா நம்ம பூரிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு மாப்பிளைய பாக்குறாரு நம்ம ககன். அதுல நம்ம ககன் பூரிக்கு துருவாவை தான் செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. துருவாவோட கேரக்டர் நம்ம ககனுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடும். அது மட்டும் இல்லாம துருவா அவங்க தங்கச்சியை தாங்குன்னு தாங்குவாரு. இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு நம்ம ககன் ரொம்பவே சந்தோஷம் அடைறாங்க. இந்த உலகத்துல இந்த மாதிரி கூட இருக்காங்களா, கண்டிப்பா இந்த துருவா மாதிரி ஒரு பையன் என்னோட தங்கச்சி பூரிக்கு கிடைக்கிறதுக்கு நாங்க எல்லாருமே கொடுத்து வச்சிருக்கணும். உடனே இந்த விஷயத்த பூரி கிட்ட தான் சொல்ல போறாங்க நம்ம ககன். ககன் பூரி கிட்ட போய் சொல்றாங்க, இங்க பாரு பூரி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்பேன், நான் உனக்காக கல்யாணம் பண்ண ஒரு மாப்பிளைய பார்த்தா நீ கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு சொல்லி
சொல்லி கேக்குறாங்க. உடனே வந்து பூரி சொல்றாங்க, அண்ணா என்னென்ன கேட்டுட்டு இருக்கீங்க நீங்க? சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் அப்பாவா அம்மாவா எல்லா உமாவே நீ தான் இருந்திருக்க. அது மட்டும் இல்லாம என் கையை பிடிச்சி நடக்க கூட நீ தான் சொல்லி கொடுத்த. நீ ஒரு வாழ்க்கையை எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னா நான் ஏத்துக்காமல போயிடுவேன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பூரி வந்து நம்ம ககன் கிட்ட சொல்ல, உடனே இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு ககன் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அடடா அண்ணன் தங்கச்சினா இப்படி எல்லாம் இருக்கணும். ககன் சொல்றாங்க, இந்த ஒரு வார்த்தை போதும் பூமி, நான் கூட உன்னோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன். கண்டிப்பா உன்னோட வாழ்க்கையை மறுபடியும் நான் மீட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூரி கிட்ட சொல்ல, இந்த சைடு நம்ம சாரதா இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு நம்ம பூமி கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லியே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. கால் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பூமிக்கு ஒரு வீடியோவும் அனுப்பி விட்டுறாங்க. பூமி வந்து கால் அட்டென்ட் பண்ணி பேசுறாங்க. என்னத்த இந்த நேரத்துல போய் கால் பண்ணிருக்கீங்களே, அப்படி என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க சாரதா சொல்றாங்க, பூமி உனக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன், அதை ஃபர்ஸ்ட் நீ போய் பாரு அப்படின்னு சொல்ல, அதுல துர்வாவோட வீடியோ வருது. துர்வாவை பார்த்ததுக்கு அப்புறம் பூமிக்கு இது யாருன்னே தெரியல. உடனே சாரதா கிட்ட கேக்குறாங்க, என்னத்த இவர் யாரு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே சாரதா சொல்றாங்க, இவர் தான் ககன் பூரிக்கு கல்யாணம் பண்றதுக்காக பார்த்து வச்சிருக்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு பூமி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அத்தை பார்க்க ரொம்ப நல்லவர் மாதிரி தான் தெரியறாரு. சரியத்தை எதுவா இருந்தாலும் நல்ல விஷயம் தான், நம்ம பூரிக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்ல, நம்ம பூமி சொன்னதை கேட்டுட்டு நம்ம சாரதாவும் ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க. நம்ம சாரதா பூமி கிட்ட சொல்றாங்க, நம்ம பூரிக்கு மட்டும் கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சுன்னா கண்டிப்பா ககனுக்கு உன் மேல இருக்கிற கோபம் போயிடும் ஒரு பக்கம் சொல்ல, உடனே பூமி சொல்றாங்க, அது நடக்கும் போது பார்த்து பார்த்த அப்படின்னு சொல்றாங்க. என்ன பூமி நீங்க நம்பிக்கை மட்டும் கைவிடாதீங்க, நீங்களே நம்பிக்கை இல்லாம பேசினா இப்படி கண்டிப்பா நடக்கும். ஆனா இந்த அபூர்வாக்கு எப்படியாவது வேத்திருதுப்பா, இந்த பூமி ஏதாவது பேசினா எங்க இருந்து தான் ஒட்டு கேட்பாங்களோ தெரியல. இதெல்லாம் ஒட்டி கேட்ட நம்ம அபூர்வா என்ன அதுக்குள்ள பூரிக்கு ககன் மாப்பிள்ள பார்த்துட்டானா, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபூர்வா ஒரு பக்கம் மனசுல நினைச்சிட்டு இருக்க நட்சத்திர கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, பாரு நட்சத்திரா இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச சரியான நேரம், இந்த பூமியை இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கவே விடக்கூடாது அப்படின்னு அபூர்வா ஒரு பக்கம் சொல்ல, நட்சத்திரம் சொல்றாங்க, மம்மி இந்த பூமி இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நடக்கிற விஷயம் எல்லாமே வந்து எதிர்மாறாதான் இருக்கு, அதனால அவ இங்க வந்தது எனக்கு பிடிக்கவே இல்ல, அவ இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஏதோ நெருப்புல நிக்கிற மாதிரியே இருக்கு எனக்கு அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்க, இந்த பக்கம் நம்ம ககன் வந்து சாரதா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, அம்மா கோயில பார்த்தோம்ல அந்த பையனை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குமா, அது மட்டும் இல்லாம நம்ம பூரிக்கு ஏத்த மாப்பிள்ளையாவும் இருப்பாரு, அதனால அந்த துர்வாவையே நம்ம பூரிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன், இதை பத்தி நீங்க என்னமா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட கேட்க, நம்ம சாரதாவும் ஆமா ககன் நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே கரெக்டா தான் இருக்கும், அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை பத்தி அவகிட்டயும் ஒரு தடவை மனசார கேட்டுக்கோ அப்படின்னு சொல்ல, உடனே ககன் சொல்றாங்க, பூரி ஏற்கனவே அவளோட சம்மதத்தை சொல்லிட்டாமா, என்னோட சம்மதம் தான் அவளோட சம்மதமும் சொல்லிட்டா, இதை விட ஒரு அண்ணனுக்கு வேற என்னமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் சாரதா கேட்டுட்டு, சரி ககன் இதுக்கப்புறம் நீ என்ன முடிவு எடுக்கிறியோ அதே மாதிரியே பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. நம்ம ககனும் மறுநாள் காலையில நம்ம துர்வா வீட கண்டுபிடிச்சு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்க போன உடனே ஆரா ககனை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னது இது, இவரை நேத்து நம்ம கோயில்ல தானே பார்த்தோம், இன்னைக்கு நம்ம வீட்டுக்கே வந்துட்டாரு அப்படின்னு தலகால புரியாம அவங்க ஒரு பக்கம் சந்தோஷப்பட, உடனே இதை வந்து துர்வா கிட்ட சொல்ல, அண்ணா கோவில்ல ஒருத்தரை பார்த்து எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னல அவரே நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. உடனே இதை கேட்டுட்டு துர்வா சொல்றாங்க, என்ன தர சொல்லிட்டு இருக்க நீ பெரிய ஆளுதான் போ, நீ அவரை கோவில்ல பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொன்ன, ஆனா அவரே நம்ம வீட்டுக்கு வர மாதிரி ஆயிடுச்சே, சரி சரி கீழே போய் என்ன விஷயம்னு போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வர நம்ம துர்வா வந்து கேக்குறாங்க, என்ன விஷயம் நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ககன் வந்து திக்கி திணறாரு. உடனே நம்ம தாரா வந்து காஃபி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க, காஃபி குடிச்சிட்டே பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு காஃபியையும் ககன் கிட்ட கொடுக்குறாங்க. உடனே நம்ம ககன் வந்து காஃபியை குடிச்சிட்டு ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாருப்பா. உடனே இதை கேட்டுட்டு தாரா சொல்றாங்க, ஆமாமா இதுக்கப்புறம் டெய்லி என்னோட கையால தானே காஃபி குடிக்கணும் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா தாரா நீங்க ஜாடமாடியா ரொம்ப சூப்பராவே பேசுறீங்க போங்க. உடனே நம்ம ககன் வந்து துர்வா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இங்க பாருங்க நான் சுத்தி வலிச்சு பேசணும்னு ஆசைப்படல, எதுவா இருந்தாலும் நேரா பேசினா எனக்கு பழக்கம், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், கோயில்ல உங்களெல்லாம் பார்த்ததுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே தாரா வந்து நினைச்சிட்டாங்க, ஓ நம்மளதான் சொல்றாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே துர்வா கிட்ட தாரா சொல்றாங்க, அண்ணா அண்ணா அவரே என்ன வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்றாரு, எனக்கு நேத்து கோயில்ல பார்த்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு பொண்ணு கேட்க வந்திருக்காருன்னு நினைக்கிறேன், நீ ஓகே சொல்லிடுனா ப்ளீஸ்னா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. துர்வா தாரா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும், உங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு, தாராவே இல்ல துர்வாவை பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு, ஏன்னா பூரிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு அவர் பிளான், ஆனா நீங்க ரெண்டு பேரும் சூப்பரா அதை விட பிளான் போடுறீங்களே. இந்த பக்கம் நம்ம தாரா வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி துர்வாவை கேட்க, உடனே துர்வா சொல்றாங்க, பாரு தாரா அவசரப்படாத, நான் போய் ஃபர்ஸ்ட் ககன் கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ககன் கிட்ட போய் பேச போறாங்க. உங்களுக்கு கோயில பார்த்ததுமே பிடிச்சிருச்சா, சரி இப்ப அதுக்காக நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்க, உடனே ககன் சொல்றாங்க, அப்புறம் என்ன பண்ணணும், கல்யாண ஏற்பாடு தான் பண்ணணும். கேட்ட நம்ம துர்வாக்கு என்னன்னே ஒண்ணுமே புரியல. ககன் பூரிக்காக துர்வாவை மாப்பிள்ளை கேட்டு வந்திருக்காரு, ஆனா நம்ம துர்வா என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா தாராவை தான் பிடிச்சி போய் மாப்பிள்ளை கேட்டு வந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் தப்பா நினைச்சிட்டு இருக்காரு. போச்சுடா இது என்ன பூமி உங்களுக்கு வந்து புது சோதனை, இந்த விஷயம் எல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல, அடிபடுறது என்னமோ நம்ம பூமியா தான் இருப்பாங்க எல்லா விஷயத்திலுமே. சரி இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம மெட்ராஸ் ஸ்டைல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.